கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்திருக்கிற ஒரு கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அன்பானவர்களே, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை பாருங்க, ஒரு ஆரோக்கியமான வார்த்தை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழியம் பண்ணிட்டே இருப்பாங்க, விழுந்து போயிடுவாங்க. ஊழியத்துல ஒரு வீழ்ச்சி அல்லது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி, அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் வீழ்ந்து போயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நீதிமான் இல்லை. ஏன்னா நீதிமானுக்கும் சோதனைகள் வரும், உண்மையாய் ஊழியம் பண்ணுகிறவர்களுக்கு பிரச்சனை வரும். அவன் விழுந்தா கொஞ்ச நாள்ல மறுபடியும் எந்திரிச்சிருவான். சில பேர் என்ன பண்ணுவான் சொல்லுது தெரியுங்களா? வேதத்துல ஒரு அருமையான வார்த்தை இருக்கு, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகமா இருக்கும். 7 முறை விழுந்தாலும் அவன் எந்திரிப்பான். சரி, அப்ப நான் நீதிமானா? நமக்குள்ள ஒரு கேள்வி வரணும், ஆண்டவரே நான் நீதிமானா? நீதிமான்னா இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவன் நீதிமான் அப்படின்னு நாம் ஒரு எல்லையை குறிச்சு வச்சிருக்கிறோம். இல்ல, ஆண்டவர் சொல்றார் என்ன தெரியுமா? மனித நேயத்தோட நடங்க, உங்களுக்கு கிடைத்திருப்பது போதும் என்று வாழுங்க, மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துங்க, கடவுள் பயத்தோட இருங்க, கடவுள் விரும்பாத காரியங்களை செய்யாதீங்க. அப்ப இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம்னா நாமும் கர்த்தரோட பார்வையில நீதி உள்ளவர்களா தான் இருக்கும். நமக்கு ஒரு சில சரிவுகள் வரும், பிரச்சனைகள் வரும். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? இந்த பிரச்சனைகளை கொண்டு வருவது யார் அப்படின்னா, இந்த உலகம் பொல்லாங்கன் நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வருவான், நாம வீழ்ந்து போயிடுவோம். அப்ப கடவுளோட சமூகத்துல, ஆண்டவரை நான் ஏன் விழுந்துட்டேன்னு தெரியல, நான் ஏன் வீழ்ந்துட்டேன்னு தெரியல, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நல்லா தான் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு, திடீர்னு நான் வீழ்ந்துட்டேனே, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்போ கர்த்தர் நமக்கு திரையிட்டு காட்டுவார். எதுல நாம வீழ்ந்தோம், எதனால வீழ்ந்தோம், எதுக்கு நாம இடம் கொடுத்தோம் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு திரையிட்டு காட்டுறப்போ நாம என்ன பண்ணுவோம்? இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன், இனிமேல் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல நம்ம பிராமிஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த காரியத்தை செய்ய தொடங்குறப்ப மறுபடியும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த ஊழியத்துல சிறப்பா. அடுத்தது ஒரு பாவத்துல மறுபடியும் சிக்கிடுறோம். முதல் பண ஆசையில சிக்கியிருப்போம், ரெண்டாவது ஒரு பெண் நம்மளை விபச்சார ஆசையில வீழ்ந்து போற அளவுக்கு பண்ணிடுவான். அப்ப வீழ்ந்து போயிருவோம். ஆண்டவரோட சமூகத்துல போறப்ப, ஆண்டவரே எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னா, நீ விபச்சார பாவத்துல வீழ்ந்து போயிருக்கிற, விபச்சார மயக்கத்தில் இருந்திருக்கிற, நீ இந்த பெண்ணோட நீ தப்பான ஒரு உறவு வச்சதுனால உன்னுடைய காரியங்கள் வீழ்ந்து போயிருக்கு, நீ கடவுள் இடத்துல இடம் பிடிக்க முடியாதுன்னு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறப்போ அதோட அந்த காரியத்தை விட்டுட்டு, அதோட அந்த பாவத்தை விட்டுட்டு இனிமே அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாம விட்டு விலகி ஓடி வர்றோம்னு வச்சுங்களேன், மறுபடியும் தெரியும். முதல்ல பண ஆசையில விழுந்து போனோம், அந்த பண ஆசை வேண்டான்னு விட்டோம். ரெண்டாவது விபச்சார ஆசையில விழுந்து போனோம், அதுவும் வேண்டான்னு விட்டுட்டோம். அப்ப இப்படி நமக்குள்ள ஒரு சில பாவங்கள் நம்ம வீழ்ந்து போக பண்றப்ப கடவுள் இடத்துல அதுக்கு நாம அர்த்தம் கேட்கிறப்ப அவர் நமக்கு காண்பிப்பாரு பாருங்க. அப்ப நம்ம அதை விட்டு விலகிட்டோமாவே நம்ம மறுபடியும் எந்திரிச்சு நிற்போம். ஆனா சில பேருக்கு ஈகோ,
விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை இருக்காது, தன்னை தாழ்த்துகிற ஒரு மனப்பான்மை இருக்காது. அந்த பிசாசானவனோட பிடியில சிக்கினவங்க அவன் மென்மேலும் அவர்களுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷத்தை காண்பிச்சுட்டே இருப்பான், பணத்துக்கு மேல பணம் கொடுத்துட்டே இருப்பான். விபச்சார பாவத்துல விழுகும்படியா மென்மேலும் ஆசைகளையும் சிற்றுண்மைகளையும் காட்டிக்கிட்டே இருப்பான். உலக மயக்கத்துக்குள்ளேயே அவங்கள வச்சிருப்பான். அவன் என்ன பண்ணிடுவான், அப்படியே இடருண்டு போய் அதுலயே விழுந்து கிடப்பான். பார்த்தா பணக்காரத்தனமா இருக்கும், நிறைய பேர் அவங்ககிட்ட பேசுறாங்க பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் அங்க இருக்கும், நமக்கு பொறாமையா கூட இருக்கலாம். ஆனா அவன் வீழ்ந்து கிடக்கிறான் என்பதை நாம் என்ன பண்ணணும், நினைவுல வச்சுக்கணும். பாவத்துல விழுந்துட்டான், விபச்சார பாவத்துல விழுந்துட்டான், பண ஆசையில விழுந்துட்டான், ஏண்டா இப்படி கிடக்குற அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த அளவுக்கு இந்த உலக சிற்றின்பத்துல, உலக மயக்கத்துல, பண ஆசையில, விபச்சார பாவத்துல, பொய் விஷயத்துல, பொய் சாட்சிகள்ல எல்லாத்திலையும் வீழ்ந்து போய் கிடப்பான். ஆனா நீதிமான் என்பவன் கடவுளிடத்துல தான் தவறு செய்த போதும் கூட அதை ஆண்டவரோட சமூகத்துல போய் ஒப்படைச்சிட்டு, இனிமே நான் அதை செய்ய மாட்டேன்னு கர்த்தரிடத்துல வாக்கு கொடுத்துட்டு நிக்கிறவன் மறுபடியும் எழுந்து. இப்ப ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த காரியத்தை சொல்றாரு. என்னன்னு, 7 முறை நீங்க எழுந்து நிக்கணுமா? அப்ப நாம என்ன செய்யணும்? ஆண்டவரோட சமூகத்துல போய் நம்முடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணங்கிறத நாம முதல் தேடணும். எதனால வீழ்ந்து போயிருக்கிறோம் அப்படிங்கிறத தேடணும். இந்த காரியத்தினால நாம வீழ்ந்துட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அந்த காரியத்தை நம்ம விட்டுறணும். இந்த பழக்கத்தினாலே நாம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று தெரிந்தால் அதோட அந்த பழக்கத்தை விட்டுறணும். விட்டுட்டு, இல்ல இனிமே நான் அதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு கர்த்தரோட சமூகத்துல வாக்கு கொடுத்துட்டு நீங்க எந்திரிச்சு நின்று பாருங்க, உன்னால நிக்க முடியும். அப்படி கடவுளோட பிள்ளைகள், கடவுளுடைய வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிற பிள்ளைங்க ஒரு சில தவறுகளில வீழ்ந்து போனாலும் கூட மீண்டும் அவர்கள் எழுந்து நிற்பதற்கான பலனை கர்த்தர் தரும். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில வீழ்ந்து போய் இருக்கிறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இப்படி வீழ்ந்துட்டேன், என்னுடைய வாழ்க்கை இப்படி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, எதனால ஆண்டவரேன்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு காண்பிப்பார். அதிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்க. நான் என்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வீழ்ச்சி வருதுன்னா நேர கர்த்தரோட சமூகத்துல உட்காரும், அவர் எனக்கு காண்பிப்பார். அதோட நான் அதை விட்டுருவேன். விட்டுட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வாழ்க்கைய ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கான முயற்சியில நான் முழுமையா பயணிக்க ஆரம்பிப்பேன். அற்புதமான தேவன்க, நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு, நம்முடைய வார்த்தைகளை கேட்டு நம் மீது அன்பு செலுத்துகிற தேவன். அதனாலதான் சொல்றார், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திரும், துன்மார்க்கனோ இடருண்டு போய் கிடப்பானோ. அன்பானவர்களே, நம்ம மீண்டும் எந்திரிச்சு நிக்கணும். நம்முடைய வீழ்ச்சியை நம்ம ஜெயிக்கணும். நம்ம எந்திரிச்சு நிக்கணும்னா கர்த்தர் தான் நமக்கு பலனை கொடுக்கணும். அப்ப கர்த்தர் பலனை கொடுக்கணும்னா நாம ஆண்டவரோட சமூகத்துக்கு போகணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லா விதத்திலையும் நமக்கு ஒரு புத்து உணர்ச்சி, புதிய உயிர் கொடுத்து நம்மை உயிர்ப்பிப்பதற்காகத்தானே அவர் தன் ஜீவனை கொடுத்தார். இதையெல்லாம் நம்ம மனசுல வச்சு ஒவ்வொரு நாளும் நமக்காக ஒருத்தர் மரித்தாரு, நமக்காக ஒருவர் பாடுபட்டாரு, நமக்காக ஒருவர் எல்லாவற்றையும் இழந்தாரு அப்படிங்கிற அந்த உணர்வுகளோடு கூட நாம எந்த விதத்திலையும் தவறி விடாமலோ தவறு செய்யாம மிக கவனமா வாழணும். செய்வீங்களா? ஒருவேளை நீங்க வீழ்ந்து போயிருந்தா கர்த்தரோட சமூகத்துக்கு போங்க. மீண்டும் கர்த்தர் உங்களை எழுந்து நிற்க செய்யும். மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து ஒரு புது பலனோடு கூட கழுகை போல செட்டைகளை விரித்து பறக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். இன்றைக்கு அவர் சமூகத்துக்கு போங்க, நீங்க பலனை பெறுவீர்கள். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் 7 முறை வீழ்ந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொன்னீர். ஆண்டவரே,
நாங்கள் நீதிமானா? நாங்கள் நீதி செய்கிறவர்களா? எங்களை அறியாமலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற மகா உன்னத தேவனாகிய உம்முடைய குமாரன் இந்த பூமியில வந்து எங்கள் எல்லாருக்கும் ஆறுதலையும் தேற்றுதலையும் அறிவுரைகளையும் சொன்னபோது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போயிருந்தோம். ஆனால் இப்பொழுதோ நாங்கள் அதை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவர். அதன்படி நடக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க காத்திருக்கிறோம். இந்த வீழ்ச்சியிலிருந்து நாங்கள் எழுந்து நிற்கும்படியாக நீர் பலன் தார். நாங்கள் நீதிமான் அல்ல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தைகளினாலே நீர் எங்களை நீதிமான் ஆக்கி, எங்களுடைய வேண்டுதல்களின் நிமித்தம் நீர் எங்களை நீதிமான் ஆக்கி, பாவத்திலும் அக்கிரமத்திலும் வீழ்ந்து போய் இருக்கிற எங்களை மீண்டும் எழுந்து நிற்க செய்யும். நாங்கள் உமக்கு சாட்சிகளாயிருப்போம். எல்லாவற்றையும் எங்களது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென்.